ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆஷ் வெட்னஸ்டே அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ பார்த்திங்கன்னா மார்ச் 5 அன்னைக்கு வருது ஆஷ் வெட்னஸ்டே. அதாவது விபூதி புதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிறிஸ்டின் செலிப்ரேட் பண்ணுற ஒரு விழா. இது 40 டேஸ் கொண்டாடுற லென்த் டேஸோடது. இது ஃபஸ்ட்டு டே நம்ம ஆஷ் வெட்னஸ்டேன்னு சொல்லுவாங்க. அதாவது 46th அன்னைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸ்டர் செலிப்ரேஷன்ஸ் வரும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த சண்டே வர இந்த 40 டேஸில் வர சண்டே எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங்ஸ் யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. காலத்தில் கிறிஸ்துவர்கள் இறையாடல், தவமுயற்சி செய்தல், தர்மம் செய்தல், தங்களை பற்றி தங்களை தெரிஞ்சுக்கிறது போன்ற நற்செயல்களை செய்ய ஊக்குவிக்கப்படுறாங்க. இயேசு துன்பங்களை அனுபவித்து மனிதர்களை மீட்க சிலுவையில் இறந்தார். அதனால் அவர் அனுபவித்த துன்பங்களில் நம்மளும் பங்கு பெற கிறிஸ்துவர்கள் தவ காலத்தின் போது முன் வராங்க. அதுபோக பிறருக்கு தம்மால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு பிறர் அன்பு செயல்களிலும் இந்த தவ காலத்தில் ஈடுபடுறாங்க. இந்த தவ காலம் 5ஆம் நூற்றாண்டுகளில் பெரிய குற்றம் செஞ்சவங்க கடவுளோடும் திருச்சபையோடும் மீண்டும் நல்லுறவு ஏற்படுத்த தங்களை தயார்படுத்தும் காலமாக 6 வாரங்கள் ஒதுக்கும் வழக்கம் இருந்துச்சு. இந்த தவத்திற்கு அடையாளமா உடல் மீது சாம்பல் பூசிக்கிட்டு சாக்கு துணி உடுத்துவதும் வழக்கமா இருந்துச்சு. 5ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் எல்லா கிறிஸ்துவர்களும் உயிர்த்தெழுதல் விழாவுக்கு 40 நாட்களுக்கு முன்னாடி சாம்பல் புதன் அன்னைக்கு சாம்பல் பூச தொடங்கினாங்க. அது கடவுள் முன்னாடி எல்லாருமே பாவிகள் தான் அப்படிங்கிறத உணர்த்தும். பொதுவா இயேசு உயிர்த்தெழுதல் குறிப்பிட்ட நாள்ல கொண்டாடப்படுறது இல்லை. மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்துல வர முழு நிலா நாளை ஒட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை அந்த விழா நடக்கும். அதனால சாம்பல் புதன் பிப்ரவரி 4ஆம் நாள்ல இருந்து மார்ச் 10ஆம் நாள் வரை ஏதாவது ஒரு புதன்கிழமை அன்னைக்கு வரலாம். தவ காலமான 40 நாள் கணக்கிடுவது கிறிஸ்துவ சபைகளுக்கிடையே சில வேறுபாடுகள் இருக்கு. சில திருச்சபையில தவ காலம் சாம்பல் புதன்ல இருந்து தொடங்கி புனித சனி வரை இருக்கும். அந்த தவ காலத்துக்கு இடையில வர ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் தவ நாளாக கருதப்படாது. சாம்பல் புதன் கொண்டாட விவிலியன் அடிப்படையில சொல்றது என்னன்னா, இயேசு 40 நாள் இரவும் பகலும் பாலைவனத்துல நோம்பிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இயேசுவை பின்பற்றி கிறிஸ்துவர்களும் 40 நாள் நோம்பிருப்பது இறைவேண்டுதல் செய்ய தொடக்கமான நாளா அமைகிறது தான் சாம்பல் புதன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாள்ல கிறிஸ்துவர்கள் புனிதப்படுத்தப்பட்ட சாம்பலை தம் மீது பூசிக்கொள்வாங்களாமா. அந்த சாம்பல் கடந்த ஆண்டு குருத்து ஞாயிறு அன்று வழங்கப்பட்ட குருத்தோலைகளை எரிச்சு சாம்பலாக்கி திருச்சபையில வைப்பாங்க. தொண்டர் மக்களின் நெற்றியில சிலுவை அடையாளத்துல பூசுவாங்க. அந்த நாள் தான் சாம்பல் புதன் என்று அழைக்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஷ் வெட்னஸ்டே வரப்போகுது. ஸோ அதுக்காக கெட் ரெடி ஆகுங்க. இப்போ ஒரு சாங் ஒன்று வருது. ஸோ அந்த சாங் கேளுங்க. இது ஆஷ் வெட்னஸ்டேவோட சாங். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்க. மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும் பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்கிறோம். பூவும் உதிர்ந்திடும், புல்லும் உலர்ந்திடும்.